நாம் இன்றைக்கி குற்றியலுகரத்தின் வகைகள் பற்றி பார்க்கலாம். குற்றியலுகரம் 6 வகையாக பிரிக்கப்படும். நெடில் தொடர் குற்றியலுகரம், ஆய்த தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம். இதில் முதல்ல பார்த்திங்கன்னா நெடில் தொடர் குற்றியலுகரம். நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா, அதாவது தனி நெடிலை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரத்தை நம்ம நெடில் தொடர் குற்றியலுகரம்னு சொல்லுவோம். அதாவது நம்மளுக்கு தெரியும், குற்றியலுகரம் அப்படின்னாலே கு, சு, டு, து, பு, ரு ஆகிய எழுத்துக்கள் இறுதியில் வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி வரக்கூடிய எழுத்தானது தனி நெடில் எழுத்தாக இருந்தால், தனி நெடிலாக இருந்தால் அந்த தொடரை நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நெடில் தொடர் குற்றியலுகரம். இதில் பாருங்கள், இறுதி எழுத்து கு, சு, டு, து, பு, ரு ஆகிய குற்றியலுகரத்துக்கான எழுத்துக்களாக வரும். அந்த இப்போது கூக்கு முன்னாடி பாருங்கள் பா, மா, பா இது எல்லாமே தனி நெடில் எழுத்துக்கள். இப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் அதை நாம் நெடில் தொடர் குற்றியலுகரம்னு சொல்வோம். அடுத்ததாக இரண்டாவதாக ஆயுத தொடர் குற்றியலுகரம். பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கூ, தூ இந்த மாதிரியான எழுத்துக்களுக்கு கு, சு, டு, து, பு, ரு இந்த மாதிரி எழுத்துக்களுக்கு முன்னாடி ஆயுத எழுத்து இருக்கும். அப்படி இருந்தால் அது ஆயுத தொடர் குற்றியலுகரம். அடுத்து மூணாவதாக உயிர் தொடர் குற்றியலுகரம். உயிர் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயும் பாருங்கள், இந்த கு, சு, டு, து, பு, ரு இந்த இறுதி எழுத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உயிர் எழுத்து வந்திருக்கும். அதாவது தனி நெடில் இல்லாத உயிர்மெய் எழுத்தை தொடர்ந்து, தனி நெடில் இல்லாத உயிர் மெய் எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய லுகரம் குற்றியலுகரம். இப்போ அரசில் இந்த சூ இருக்கா, குசூடு, தூபூரு அதில் வரக்கூடிய சூ இருக்குது. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தை பாருங்கள் ர. இதில் ரேவை நாம் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ரவை நாம் இரு கூட்டல் அ அப்படின்னு பிரிப்போம். இப்படி பார்க்கும்போது தனி நெடில் இல்லாத உயிர் எழுத்தை தொடர்ந்து இந்த குற்றியலுகரம் வந்திருக்கும். தனி நெடில் இல்லாத உயிர் எழுத்தை தொடர்ந்து குற்றியலுகரம் வந்திருக்கும். இப்படி வந்திருந்து அப்படின்னு சொன்னால் அதை நம்ம உயிர் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவோம். இதற்கான வேறு சில எடுத்துக்காட்டுகள் நம்ம இங்கே இருக்கிறத பார்க்கலாம். அடுத்தது வன்தொடர் குற்றியலுகரம். வன்தொடர் அப்படின்னா நமக்கு தெரியும், வள்ளின எழுத்துக்கள் என்னதெல்லாம் இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு இதை நம்ம கேசடா தபர அப்படி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இந்த இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு இந்தெல்லாம் எழுத்துக்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. பாருங்கள், கு லாஸ்ட்டில் பாருங்கள் சு, டு இதுக்கு முன்னாடி வள்ளின எழுத்துக்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த லுகரத்தை வன்தொடர் குற்றியலுகரம்னு சொல்லுவோம். எளிதாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது மென்தொடர் குற்றியலுகரம். மெல்லின எழுத்துக்கள் என்னதெல்லாம் ஞ, ஞ, ந, ந, ம, ந நமக்கு தெரியும். இந்த மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரத்தை நாம் என்ன சொல்லலாம், மென்தொடர் குற்றியலுகரம்னு சொல்லுவோம். எங்கே பாருங்கள், கு, சு இதுக்கு முன்னாடி எழுத்துக்களை பார்த்தீங்க அப்படின்னா மென்தொடர் எழுத்துக்கள் இருக்கும். அதாவது ஞ, ஞ, ந, ம, ந அந்த மாதிரியான எழுத்துக்கள் இருக்கும். ஆறாவதாக இடைத்தொடர் குற்றியலுகரம். நமக்கு தெரியும், இடையின எழுத்துக்கள் என்னெல்லாம் ஏறல வளல, இ, இர், இல், யு, இல், இல் இந்த மாதிரியான மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரத்தை நம்ம இடைத்தொடர் குற்றியலுகரம்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இந்த தூ, பூ, ச இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடை எழுத்துக்கள் வந்திருக்கான். ய, ர, ல இந்த மாதிரியான இடை எழுத்துக்கள் வந்திருக்கும். இப்படி வந்திருந்தது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம ஈஸியாக இடைத்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு நாம் கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான்.